அறிவுகள் சேனல் ரசிகர்களுக்கு அன்பு வணக்கம். 2/6/2026 என்று பயிற்சியாகின்ற குரு பயிற்சி பலன்கள் கன்னி லக்னம் கன்னி ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க இருக்கிறோம். இந்த கருத்துக்களை நீங்கள் உட்புகுந்து உங்கள் நண்பர்கள் உறவினர்களிடம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சொல்லுவதோடு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உதவுமாறு கேட்டுக்கொண்டு இப்பொழுது கன்னி ராசிக்கு செல்கிறோம். 4/7க்குண்டான குரு 11ல் இருந்து கொண்டு சொந்த நட்சத்திரத்தில் செல்லுகின்ற காலம் மிகப்பெரிய பொற்காலம். வசூலில் வெற்றி, சொத்துக்களை அமைக்க இருக்கிறோம். திருமணத்தை பூச நட்சத்திரத்தில் செல்லுகின்ற காலத்திலே 7ல் இருக்கின்ற சனியானது திருமணத்தை செய்து வைக்கிறது. சிலருக்கு வெளிநாட்டில் பொன் மாப்பிள்ளை அமைகின்ற காலமாக இருக்கிறது. 5ஐ குறிக்கின்ற காலம் ஆக சனி இருப்பதால் இந்த ஆண்டே திருமணம் ஆனவர்கள் குழந்தை பெறுவதற்கு உண்டான காலமாகவும் இருக்கிறது. 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்கின்ற சனியானது இவர்களுக்கு வேலை வாய்ப்பு, குறிப்பாக வெளிநாடு வெளியூர் வெளி இடங்களிலே இந்த தொழில் துறையிலே மெக்கானிக்கல் என்ஜினியர் ஐடி போன்றவர்கள் எல்லாம் வெளிநாட்டு துறையிலே பணியாற்றுகின்ற அற்புதத்தை தருகின்ற ஆண்டாக இருக்கிறது. 6க்குரிய சனி சுயசாரத்தில் இன்று 7ல் இருப்பதால் புதிய புதிய நட்பின் மூலமாக வெற்றி ஆகியவை நடைபெறுகிறது. இதற்கு அடுத்தபடியாக ஆயில்யத்தில் செல்லுகின்ற காலம் ஐடி துறையில் இருப்பவர்கள் வெற்றி மேல் வெற்றியை ஈட்டுகிறார்கள். 10க்குண்டான துறையே ஐடி துறையாக மிதுன ராசி வருவதால் ஐடி துறையில் இருப்பவர்கள் வெளிநாடு செல்வது உறுதி. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் படித்தோர் எல்லாம் பெரிய பெரிய புதிய வேலைகள் வெளிநாடு ஊர்களில் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை பெற்றுகிறார்கள். மேலும் இந்த பிரஸ் நடத்துகின்றவர்கள், அச்சு துறை நடத்தி கொண்டு இருப்பவர்கள், எழுதி கொண்டு இருப்பவர்கள், சொற்பொழிவாளர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த ஆயில்யம் பொற்காலத்தை பெரும் புகழை தருகிறது. புதிய புதிய ஒப்பந்தங்கள், சொத்துக்களை இந்த 4க்குரிய குரு உங்களை சேர்த்தி புதிய ஒப்பந்தங்களாக புதனுடைய சாரம் செய்கிறது. பின்பு 5, 6, 7 என்கின்ற காலம் வெற்றி மேல் வெற்றியை தருவதோடு குலதெய்வ வழிபாடு புண்ணியங்கள் நடைபெற்ற காலமாக இருக்கிறது. லக்னாதிபதியினுடைய சாரத்தில் செல்லுகின்ற காலம் பெரிய வெற்றியை, அதாவது ஆயில்ய காலம் மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறீர்கள். குறிப்பாக இந்த மருத்துவத்துறையிலே கன்னி ராசியே மருத்துவத்துறையாக இருப்பதால் மருத்துவத்துறை பிஃபார்ம், எம்ஃபார்ம், டிஃபார்ம், ஃபார்ம் டி படித்தவர்கள் எல்லாம் இந்த ஆண்டு ப்ரமோஷன்ஸ், வெற்றிகள், வெற்றி மேல் வெற்றியை பெறுகிறீர்கள். குரு அதிசாரமாக மகத்தில் வருகின்ற காலம் வெளிநாடு வெளியூர் வெளி இடங்களுக்கு சென்று சித்தர்கள் வழிபாடு, குருமார்கள் வழிபாட்டின் மூலமாக நன்மையை பெற இருக்கிறீர்கள். மீண்டும் கடகத்திற்கு சென்று ஆயில்யத்திலேயே ரெட்ரகேட்டாக வக்கரத்தில் சென்று திரும்பவும் ஆயில்யத்தில் சஞ்சாரம் பெற்று 25/6/2027 அன்று மீண்டும் சிம்மத்திற்கு வருகின்ற அந்த வரை இந்த கன்னி ராசி அன்பர்கள் வெற்றி, புகழ், சொத்து, திருமணம், வசூல், நல்ல நண்பர்கள், மேலும் மூத்த சகோதரர்களால் வெற்றி, பண வரவு, இறை அருள் போன்றவற்றை பெற்று புண்ணியங்களை பெறுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. இந்த ஆண்டு கன்னி ராசியை பொறுத்தவரையில் வெற்றியை ஈட்டுகிற ஆண்டு, தொழிலை பெறுகின்ற ஆண்டு. வெளிநாட்டில் தொழில், குழந்தை பெறுதல், திருமணம் அமைதல், புதிய வேலை வாய்ப்புகள் போன்றவை நடைபெறுகிறது. தொழிலே ப்ரமோஷன், வெற்றி மேல் வெற்றி. குறிப்பாக இந்த கல்வித்துறையை சேர்ந்த அத்தனை பெருமக்களும் இந்த சிம்ம ராசி கன்னி ராசி அன்பர்கள் வெற்றி மேல் வெற்றியை ஈட்டுகிறார்கள். 12ல் கேது வருகின்ற காலம் ஞானம் பெறுகின்ற காலமாக குருவோடு இணைந்து வெளிநாட்டிலே சிலர் கோடீஸ்வர யோகத்தை பெறுகின்ற காலமாகவும் இருக்கிறது. ஆகவே மறக்காமல் மதுரை மீனாட்சி வழிபாடு, ஆயில்ய காலம், உத்திரட்டாதி காலம், இந்த ஏழை எளியோனுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, உடல் ஊனமுற்றோருக்கு, அதாவது அனாதை போன்ற ஆதரவற்ற பெருமக்களுக்கு மறக்காமல் அன்னதானத்தை செய்யுங்கள். ஏழையை நோக்கி பயணம் செய்யுங்கள். அவனின் கண்ணீரை
துடைக்க துடைக்க நீங்கள் வெற்றி மேல் வெற்றி ஈட்டுவீர்கள். இந்த புனர்பூச காலத்திற்கு குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, ஜீவ சமாதி வழிபாடு போன்றவையெல்லாம் உங்களுக்கு சிறப்பான நன்மையை தருகின்ற காலமாக இருக்கிறது. இந்த ஆண்டு புகழை பெறுவீர்கள். வெற்றி மேல் வெற்றியை ஈட்டுகின்ற காலமாக, சிலருக்கு மறுமணம் நடைபெறுகின்ற காலமாக கூட இந்த உத்திரட்டாதி சனி நன்மையை செய்கின்ற காலமாக இருக்கிறது. ஆகவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் உறவினர்களிடமும் தெரிவித்து உங்கள் கருத்துக்களை எல்லாம் லைக் செய்து தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.